This video is sponsored by SPO Digital Marketing. நீங்கள் வேலை தேடின்னு இருக்கிற நபரா இல்லை ஹவுஸ் ஒய்ஃபோ லேடிஸா இல்லை படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸா உங்கள்கிட்ட ஒரே ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்து அதில் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் இந்த மூணுத்தில் எது இருந்தாலும் நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள். நெக்ஸ்ட்டு சோசியல் மீடியாவில் கண்டென்ட் ஷேர் மற்றும் பப்ளிஷிங் செய்கிறது மூலிமா நல்ல இன்கம் பெறலாம். யாரையும் சேர்க்கணும் இல்லை எதனா பொருளை விற்கணும் அப்படின்ற எந்த அவசியமே கிடையாது. மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூட என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர், உங்களோட குவாலிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கத்திரிக்காய் பொரியல் தான் பார்க்க போறோம். நாம எப்பவுமே கத்திரிக்காயை வச்சு எண்ணெய் கத்திரிக்காய் பிளஸ் கத்திரிக்காய் புளிக்குழம்பு, கத்திரிக்காய் சாம்பார் இது மட்டுமே பண்ணுவோம். ஆனா இந்த கத்திரிக்காய் பொரியல் கொஞ்சம் டிஃப்ரெண்டான ரெசிபி. இந்த கத்திரிக்காய் பொரியல்ல நான் பச்சை மிளகாயும் பெப்பரும் ஆட் பண்ணி பண்ண போறேன். டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும், டிஃப்ரெண்டாகவும் இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸியான சிம்பிளான இந்த கத்திரிக்காய் பொரியல் எப்படி பண்றதுன்னு வாங்க வீடியோல பார்க்கலாம். அதுக்கு நான் முதல்ல ஒரு பேன் எடுத்துக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா 1/2 ஸ்பூன் கடுகு. இப்போ கடுகு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ 2 பச்சை மிளகாய் சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி ஆட் பண்றேன். அடுத்ததான் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கங்க. கொஞ்சமா கருவேப்பிலை அதையும் ஆட் பண்ணிக்கங்க. இப்போ இது எல்லாம் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் வரணும்னு அவசியம் இல்லை, லைட்டா ஃப்ரை ஆனா போதும். 2ல இருந்து 3 நிமிஷம் வரை ஃப்ரை பண்ணிக்கங்க. இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம கத்திரிக்காயை ஆட் பண்ணிடலாம். கத்திரிக்காய் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கங்க. இப்போ கத்திரிக்காய் ஃபுல்லா ஆட் பண்ணியாச்சு. கத்திரிக்காய் ரொம்ப சின்ன பீஸா போட்டா கரைஞ்சிரும், இந்த சைஸ்ல போட்டுக்கங்க. இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கத்திரிக்காயோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும், அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ இது கூட கொஞ்சமா மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் போல நம்ம ஃப்ரை பண்ணா போதும், கத்திரிக்காய் ஃபுல்லா ஃப்ரை ஆயிடும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. கத்திரிக்காய் ஃபுல்லா கலர் ஃபுல்லா சேஞ்ச் ஆயிருச்சு. இந்த அளவுக்கு கத்திரிக்காய் வதங்கினா போதும். இந்த ஸ்டேஜ்ல இது வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊத்திக்கலாம். நான் இது கூட 1 கப் அளவுக்கு தண்ணி ஊத்துறேன். ஊத்திட்டு இதை மூடி வச்சு குக் பண்ணிக்கங்க. ஒரு 5 நிமிஷம் போல மூடி வச்சு குக் பண்ணா போதும், இது குக் ஆயிடும். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் ஓபன் பண்ணியிருக்கேன். தண்ணி ஃபுல்லா ட்ரை ஆகி கத்திரிக்காய் நல்லா குக் ஆயிருக்கு. நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் ஆட் பண்றேன். மிளகு தூள் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கங்க. மிக்ஸ் பண்ணிட்டு 2 நிமிஷம் போல ஃப்ரை பண்ணா போதும், கத்திரிக்காய் ஃபுல்லா ரெடி ஆயிடும். இப்போ 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. கத்திரிக்காய் நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆயிருச்சு. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான சிம்பிளான ஒரு ரெசிபி. டேஸ்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். அதே சமயம் கொஞ்சம் வித்தியாசமான ரெசிபியும் கூட. எப்பவுமே ஒரே மாதிரி கத்திரிக்காய் பொரியல் பண்ணாம இந்த ரெசிபியை இதே மெத்தட்ல நீங்களும் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.